சர்க்கரை நோய் வராமல் நம்மால் தடுத்து கொள்ள முடியுமா? உணவை கொண்டே சர்க்கரை நோய் வராமல் நம்மை தடுத்து கொள்ள முடியும். கணையம் சுரக்கின்ற அமிலமாக இருக்கக்கூடிய இன்சுலின் குறையாமல் அதிகமாகாமல் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியுமா? உணவை கொண்டு உறுப்பை பலப்படுத்தக்கூடிய வித்தையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துதான் இருக்கிறார்கள். வாங்க, உணவை கொண்டு கணையத்தை எவ்வாறு பலப்படுத்தணுங்கிறத விவரமாக பார்ப்போம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, தூக்கம், உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இந்த 8 தூண்கள் நம்முடைய உடல் வாதம், பித்தம், கபம் இதில் எதை சேர்ந்தது? நம்முடைய வயது வாதம், பித்தம், கபம் எந்த நிலையில் இருக்கிறது? நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மை வாதம், பித்தம், கபம் இதில் எதில் இருக்கிறது? இந்த ஒரு புரிதலோடு ஆரோக்கியத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த 8 தூண்களையும் புரிந்து அறிந்து பின்பற்ற ஆரம்பித்தோம்னா நோயற்ற வாழ்க்கை மட்டுமல்ல, 100 வயதை கடந்தும் ஆரோக்கியமான வாழ்க்கை சாத்தியம்தான். இந்த வகையில் உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் எவ்வாறு மீட்டெடுப்பது, ஆரோக்கிய வாழ்க்கையை எவ்வாறு தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு உறுப்பையும் பலப்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றியும் அது சார்ந்த சிறிய விழிப்புணர்வும் தான் இந்த நிகழ்ச்சியுடைய குறிக்கோளாக நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உடலுடைய மிக முக்கியமான உறுப்பாக நாம் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்தை உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்கும் கொண்டு சேர்க்கின்ற அமிலங்களை சுரக்கக்கூடிய உறுப்பாக இருக்கக்கூடிய கணையத்தையும் கணையத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகளையும் பற்றி தான் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். கணையம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. பொதுவாக நம்ம உடம்புல 6 வகையான ஹார்மோன்கள் சுரக்கிறது. தைராய்டு, இன்சுலின் சொல்லக்கூடிய நம்ம உடம்புல கணையத்தால் சுரக்கக்கூடியது. நம்ம உடம்புடைய மிக முக்கியமான இனப்பெருக்கம் சார்ந்த டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் சார்ந்த கார்டிசால்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த 6 ஹார்மோன்களுடைய கலவை தான் ஒவ்வொரு ஆணுடைய, பெண்ணுடைய, ஒவ்வொரு உயிரினத்துடைய உடம்பும் சொல்லலாம். குழந்தையாக பிறக்கின்ற நாம் வயதாகின்ற வரை இந்த ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் தான் நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தையும், வயதாகின்ற வேகத்தையும், நம்முடைய மனநிலையையும், வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய விதங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதையும் தீர்மானிக்கிறதாகவும் இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் கணையம் சுரக்கக்கூடிய இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம்தான் இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் சைவ, அசைவ, சமைத்த, சமைக்காத உணவுகளாக இருந்தாலும் கூட அது வயிற்றுக்குள் சென்று விதவிதமான அமிலங்களாக மாறும்போது உடலுக்கு தேவையானதை எடுத்து உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்கும் அந்த சத்தை கொண்டு போய் சேர்த்து அணுக்களுடைய இயக்கத்தை சீராக வைக்க உதவி செய்கின்ற ஒரு முக்கியமான அமிலம்தான் இன்சுலின். இந்த இன்சுலின் சுரப்பு குறையும் போதும் அதை சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். இன்சுலின் சுரப்பு நன்றாக இருக்கிறது, இருந்தாலும் உடலால் அந்த இன்சுலினை உறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறதையும் நிச்சயமாக நாம் சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கணையத்தை நம்ம பலமாக வச்சுக்கிட்டோம்னா, முதல்ல நான் சொன்ன இன்சுலின் சுரக்கின்ற அளவு உடலுடைய தேவைக்கு ஏற்றாற்போல இருக்கும்போது நமக்கு டைப் 1 சொல்லுகின்ற இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அந்த வகையில் இன்றைக்கு இன்சுலின் சுரப்பை மட்டுமல்ல, கணையத்தில் ஏற்படுகின்ற கற்களை, கணையத்தில் ஏற்படுகின்ற வீக்கங்களை, கணையம் சார்ந்த புற்றுநோய்களை தவிர்த்து ஆரோக்கிய வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கின்ற உணவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவது சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, இந்த 4 வகையான அரிசி வகைகள். பொதுவாக குதிரைவாலியுடைய பயன்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். உடல் எடை குறையணும்னா குதிரைவாலி சாப்பிடுங்க, உடலில் சர்க்கரை நோய் குறையணும்னா குதிரைவாலி சாப்பிடுங்க, வரகு சாப்பிடுங்க, திணை சாப்பிடுங்கன்னு திரும்ப திரும்ப மருத்துவர்கள், எல்லா மருத்துவ முறை சார்ந்த மருத்துவர்களும் சொல்லுவதற்கு காரணம் அதில் நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு நவீன மருத்துவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கணையத்தை பலப்படுத்தக்கூடிய உடலுடைய
மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய சக்தி ஓட்டம் இருக்கக்கூடிய உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரைவாலி, திணை, வரகு, சாமை சார்ந்த உணவுகள் தான். இந்த உணவுகளை நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளைக்கு சாமை, ஒரு நாளைக்கு குதிரைவாலி, ஒரு நாளைக்கு திணை வகை உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கணையம் சார்ந்த உறுப்புகள் பலமாகும் போது சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் குறைந்து போகும். அதே போல கணையத்தில் ஏற்படுகின்ற மற்ற பிற இணை துணை நோய்களும் இல்லாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இப்போதிருந்தே இந்த திணை வகையில் செய்யக்கூடிய, குதிரைவாலையில் செய்யக்கூடிய இட்லி, பொங்கல், தோசை இது சார்ந்த உணவுகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது பெருமாற்றத்தை உடல் சந்திக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். கேழ்வரகு கணையத்திற்கான மிகச்சிறந்த உணவு. இன்னைக்கு கேழ்வரகு கூழ் அப்படிங்கிறது கோடை காலத்தில் நம்முடைய பிரதான உணவாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்துக்கு நம்ம போனோம்னா ராகி பால்னு சொல்லக்கூடிய களி மொத்தன்னு சொல்லுவாங்க, ராகி மொத்தன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான உணவகங்களில் நம்ம ஊரில் எப்படி மதிய உணவு அளவு சாப்பாடாக கிடைக்கிறதோ அந்த மாதிரி ராகி பால் உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் பொதுவாக நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர்லேருந்தே பார்த்திங்கன்னா இருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளவு சுவையான ஒரு உணவு, ஆனால் கணையத்திற்கு அவ்வளவு பலமளிக்கக்கூடிய உணவு. பெரும்பாலும் கணைய ஆரோக்கியம் வேணும், சர்க்கரை நோய் கட்டுப்படணும், சர்க்கரை நோய் வரக்கூடாது, என்னுடைய தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ கணைய புற்றுநோய் இருந்தது, எனக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம என்ன செய்யலாம்னா அந்த கேழ்வரகை உணவில் சேர்த்தாலே போதும். அவ்வளவு அழகாக கணைய பாதிப்பு, கணைய நோய்களும் குறைந்து போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். எவ்வாறு கேழ்வரகு ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கோ, சிகப்பு நிறமாக இருக்கக்கூடியதுனால சிகப்பு அரிசியும் இந்த கணையத்தை பலப்படுத்தக்கூடிய மிக அழகான உணவுன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் நான் பார்க்குறேன், சிகப்பு அரிசியை வாரம் ஒரு வேளை இருவேளை சோறாக வடித்து சாப்பிடுகின்ற பழக்கம் இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் தொன்று தொட்டு பார்த்தோன்னா பெண் குழந்தைகள் வயதுக்கு வரும்போது, வீட்டில் திருமண நல்ல காரியங்கள் நடக்கும்போது, கெட்ட காரியங்கள் முடிந்து மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப நாம் ஆரம்பிக்கும்போது, திருமணம் முடிந்த உடனேயே கணவன் மனைவி இருவருக்குமே சிகப்பு அரிசியில் செய்யக்கூடிய புட்டு, அது கூட நெய் போட்டு, தேங்காய் போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சார வழக்கம் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறத பார்க்கணும். மலைவாழ் மக்கள் நிறைய பேர் அவர்கள் திருமணம் முடிந்து பெண் அந்த வீட்டுக்கு செல்லும்போது கூடவே சிகப்பரிசியையும் சீதனமாக கொடுக்கக்கூடிய வழக்கம் கூட இன்னும் சமூகத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா உடலுக்கு பலமளிக்கக்கூடிய, உடலுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடிய, திருமணமான விரைவிலேயே குழந்தை நிற்கக்கூடிய அளவுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஆற்றலை அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு எதுனா சிகப்பரிசி தான். அப்போ சிகப்பரிசியை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அவ்வளவு மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். பாசிப்பயிறு, இன்றைக்கு பாசிப்பயிரோட பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. பொதுவாகவே பயறு வகைகள் அனைத்துமே வாதத்தை அதிகப்படுத்தி வயிற்றில் கேஸ் ட்ரபிளை உருவாக்கும். அதனாலே நம்மில் நிறைய பேருக்கு ஒரு கொண்டைக்கடலையோ அல்லது கொல்லோ அல்லது மற்ற ராஜ்மான்னு சொல்லக்கூடிய தட்டை பயிர்களை சாப்பிட்ணுன்னா நமக்கு பயம் வரும். நிறைய பேர் ஐயோ அது எனக்கு சாப்பிட்டாலே வயிறு உப்புசம் ஆகுங்க, வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் பயறு வகைகளிலேயே செரிமான மண்டலத்தை பலப்படுத்தி, மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தி, கணையத்தை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு எதுனா பாசிப்பயிறு தான். பொதுவாகவே பாசிப்பயிரை தினசரி உணவில் சேர்க்கின்ற ஒரு பழக்கம்ங்கிறது தொன்று தொட்டு நம்ம சமூகத்தில் இருந்து வந்த பழக்கம். எப்படி உளுந்தை கொண்டு நாம் இட்லி செய்கிறோமோ அதே போல் மதிய உணவாக நீங்கள் கேரள மாநிலத்துக்கு போனீங்கன்னா அரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்த கஞ்சி, பால் சேர்த்த கஞ்சி, தேங்காய் பால் சேர்த்த கஞ்சி தான் அங்கே 130 பேருடைய காலை உணவாக இருக்கிறத பார்க்க முடியும். அந்த காலை உணவு பாசிப்பயிறு, அரிசி, பால் சேர்த்த, தேங்காய் பால் சேர்த்த கஞ்சி உணவை அவங்க சாப்பிட்டுட்டு மலைகளுக்கு மேலே சென்று வேலை பார்த்தா கூட மதியம் 1 மணி வரை 2 மணி வரை பசியில்லாமல் உடல் புத்துணர்ச்சியோட வேலை பார்ப்பதற்கு பாசிப்பயிறு உதவி செய்கிறத பார்க்க முடியும். ஆனால் பாசிப்பயிறு கணைய ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு உணவாக இருக்கிறதுனால அந்த உணவிலிருந்து நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே
ரொம்ப வேகமாக அணுக்களுக்கு தேவையான சத்துக்களாக மாற்றப்படும் போது உடலில் அவ்வளவு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். பாசிப்பயிறு மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு சிறந்த உணவு, கணைய ஆரோக்கியம். சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லுவோம். ஆனால் அது அவங்க சாப்பிடும்போது அவங்க உடம்புல தேவையான புரதங்களுடைய தன்மை கிடைக்கிறதுனால வேகமான உடல் இழப்பு ஏற்பட்டு விட்டது, எடை குறைந்து போய்விட்டது, கை கால்களில் பலமற்ற நிலையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் வெறும் பாசிப்பயிரை உணவாக சேர்க்கும் போதே அது மாற்றமடைவதை பார்க்க முடியும். பொதுவாக நம்முடைய பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அத்திப்பழம் கணையத்திற்கு மிகச்சிறந்த உணவு. பொதுவாகவே பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லுவோம், குழந்தை பிறந்த பிறகு, நீண்ட நாள் உடல் நோய்களால் அவதிப்பட்டு மீண்ட பிறகு, அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு கணையத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவாகவே, உடல் தேர்ச்சியாகவே அத்திப்பழத்தை பரிந்துரைப்பது தமிழ் மருத்துவ முறைன்னு சொல்லலாம். ஒரு 4 அத்திப்பழத்தை எடுத்து இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்தவுடனேயே அதை வாயிலிட்டு மென்று சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம். இதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் செய்து பாருங்களேன். சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை குறைந்து போவது போலவே உடல் ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். கணையத்துக்கு புத்துணர்வு அளிக்கக்கூடிய உணவுகளில் திராட்சையை விட சிறந்த உணவு இருக்கான்றது ஒரு கேள்விக்குறிதான். பொதுவாகவே பாரம்பரிய கலாச்சாரங்கள், நம்ம தமிழ் கலாச்சாரங்களை எடுத்தோம்னா தொன்று தொட்டு இருக்கக்கூடிய இலக்கியங்களில் கூட திராட்சை பழச்சாறை சாப்பிடும்போது உடல் மனது புத்துணர்வு எவ்வாறு ஏற்பட்டது அப்படிங்கிறதை பற்றியும், நிறைய காயகல்ப சிகிச்சைகளில், குறிப்பாக கணையத்தை பலப்படுத்தக்கூடிய காயகல்ப சிகிச்சைகளில் திராட்சை எவ்வளவு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதை பற்றி பாடல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துக் கொள்வதற்கு இந்த திராட்சை மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கொய்யாக்காய், மாதுளை, வாழைப்பழம் கூட கணையத்துக்கு பலப்படுத்தக்கூடிய உணவு தான். சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது என்றாலும் கூட வாழை பொதுவாக சாப்பிடும்போது கணைய பாதிப்பு அற்று நாம் இருக்க முடிவதை பார்க்க முடியும். சுக்கு, நொச்சி, வேப்பிலை, சித்தரத்தை, கடுகு, கொள்ளு, நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொத்துமல்லி, இஞ்சி இவை அனைத்துமே உணவாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் கூட கணையத்துடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நமக்கு உதவி செய்யக்கூடியது தான். ஒரு குதிரைவாலி அரிசியும், ஒரு சாமை அரிசியும், ஒரு திணை வகையும், ஏன் இன்றைக்கு சிகப்பரிசியை கூட உணவாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றம் கூட சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய, கணையத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு சுலபமான வழிமுறையாக இருக்கிறதுனால இந்த வழிமுறைகளை பின்பற்றினாலே கணைய நோய்களற்ற ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மால் ஆயுள் முழுவதும் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் வாரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 27ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 28ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா
அம்பத்தூர். டாக்டர் சூர்யா, கோடம்பாக்கம். டாக்டர் ஜெயரூபா, மணப்பாக்கம். டாக்டர் மேகலா, வேளச்சேரி. டாக்டர் ஜெயகாந்தன், பாண்டிச்சேரி. டாக்டர் ரிஸ்வானா, திருவண்ணாமலை. டாக்டர் சரஸ்வதி, சேலம். டாக்டர் மேரி கல்சா, திருச்சி. டாக்டர் அபினாஷா, தஞ்சாவூர். டாக்டர் அபினா மொபிஷா, மதுரை. டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில். டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் கிருத்திகா, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.